அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் குழந்தை யோகத்தை பற்றி இன்று உங்களிடம் ஜோதிட ரீதியாக சில குறிப்புகள் கூற உள்ளேன். குழந்தை பாக்கியம் என்பது ஒருவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரனாகும். ஒரு சிலருக்கு எளிதில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுவிடும். ஒரு சிலருக்கு எவ்வளவு போராடினாலும் வாரிசு யோகம் உண்டாவதற்கு இடையூறுகள் ஏற்படும். ஒருவரின் ஜாதகம் பலமாக இருந்து பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருந்தால் எளிதில் குழந்தை பாக்கியம் என்பது ஏற்பட்டுவிடும். பொதுவாக ஆண்கள் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடானது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். அதுபோல பெண்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீடும் 5க்கு 5ஆம் வீடான 9ஆம் வீடும் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடும் பெண்கள் ஜாதகத்தில் 5, 9ஆம் வீடும் பலமாக இருந்தால் குழந்தை யோகமானது சிறப்பாக இருக்கும். திருமணமாகி ஓரிரு ஆண்டுகளே அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகமானது ஏற்படும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிலும் பெண்ணின் ஜாதகத்தில் மனைவியின் ஜாதகத்தில் 5, 9ஆம் வீடுகளில் ஆண் கிரகங்கள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகமானது உண்டாகும். அடுத்து பார்க்கின்ற பொழுது பொதுவாக 5, 9ஆம் வீடுகள் பலம் பெறுவது மட்டுமில்லாமல் சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் பலம் பெறுவதன் மூலமாக கண்டிப்பாக ஆண் வாரிசு ஏற்பட்டுவிடும். பெண் குழந்தை யோகத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஜாதகத்தில் 5, 9ஆம் வீட்டிலும் ஆண்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிலும் பெண் கிரகன் சொல்லக்கூடிய சந்திரன், சுக்கிரனுடைய ஆதிக்கம் என்பது அதிகப்படியாக இருந்து சூரியன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் பெண் குழந்தை யோகமானது ஏற்படும். பொதுவாக 5, 9இல் ஆண் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் ஆண் குழந்தை யோகமும் பெண் கிரகங்கள் பலம் பெற்றிருந்தால் பெண் குழந்தை யோகமும் உண்டாகும். அடுத்து திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்திகள் மிக மிக முக்கியம். தசாபுத்தியை பார்க்கின்ற பொழுது ஆண் கிரகங்களுடைய தசாபுத்தின்னு சொல்லக்கூடிய சூரிய திசை, செவ்வாய் திசை, குரு திசை நடைபெற்றாலும் குரு பலமாக இருந்து தசாபுத்தி நடைபெற்றாலும் அவர்களுக்கு ஆண் வாரிசு யோகம் உண்டாகும். அதுவே திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தசாபுத்தியானது சுக்கிர திசை, சந்திர திசையாக இருந்தால் பெண் குழந்தை யோகமும், பாவகிரக தசாபுத்தியாக இருந்தால் பெண் குழந்தை யோகமும் உண்டாகும். சிலருக்கு சனி திசை, ராகு திசை, கேது திசைலாம் நடைபெற்றால் பெண் வாரிசு யோகம் உண்டாகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்றால் கோச்சார ரீதியாக ஒரு ஆண் ஜாதகத்தில், அதாவது கணவர் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு திரிகோண ஸ்தானத்தில் கோச்சாரத்தில் குரு வருகின்ற பொழுது குழந்தை யோகமானது பலமாக இருக்கிறது. அதுபோல ஒரு ஆணின் ஜாதகத்தில், கணவர் ஜாதகத்தில் சனி எங்கு இருக்கிறாரோ சனி இருக்கக்கூடிய இடத்தில் சனி வருகின்ற பொழுது வாரிசு யோகமானது உண்டாகிறது. அடுத்து பார்க்கின்ற பொழுது அதே போல் பெண் ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குரு இருக்கக்கூடிய இடத்திற்கு கோச்சாரியாக திரிகோணஸ்தானத்தில் குரு வருகின்ற பொழுதும் சனி இருக்கக்கூடிய இடத்தில் சனி வருகின்ற பொழுதும் ஆண் வாரிசு குழந்தை யோகமெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பானது உண்டாகிறது.